ஹாய், நான் இமானுவேல். இன்றைக்கி நம்ம நம்ம பார்க்க போகிறோன்னா, சின்னக்கண்ணூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, பிற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த சூளம் பொறிச்ச கல் வந்து கிடச்சிருக்கு. அதோட வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சின்னக்கண்ணூர் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா, சூளம் பொறிச்ச ஒரு 4 கல் வந்து கிடச்சிருக்கு. இந்த சூளம் பொறிச்ச கல்லை வந்து வரலாற்றாளர் வந்து ஆய்வு பண்ணும்போது அது வந்து நிலக்கொடை சம்மந்தப்பட்ட கல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது பாண்டியர் மன்னர் காலத்தில் வந்து கோயில் வழங்கப்பட்ட நிலத்தை வந்து அளவீடாக சொல்லப்படுற கல் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இதே மாதிரி வந்து நிலக்கொடை வழங்கப்படுற கல்லை வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளரும் வந்து அந்த நிலத்தோட 4 முறையில் வந்து நாட்டி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து எந்த ஆட்சியாளரால் நடப்பட்ட கல், அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காண்டி கொடுக்கப்பட்ட கல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் எந்த ஒரு கோயிலுக்கு வந்து வழங்கப்பட்ட நிலத்தோட அளவுக்கல் அப்படிங்கிறத வந்து அதை வந்து சிற்பமாக குறியீடை வந்து பொறிச்சு வைப்பாங்க அந்த நிலக்கல்லில். இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவன், ஐயனார், காளிங்கிற 3 கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கொடை வழங்கப்படுற கல்லை வந்து திரிசூலம் பிடிச்சி வைப்பாங்க. இது வந்து தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பெருமாள் கோயிலுக்கு வழங்கப்படுற கொடைக்கட்டில் வந்து சங்கு சக்கரம் வந்து பொறிச்சு வைப்பாங்க. இதை வந்து திருவிழாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணர் கோயில்களுக்கு வந்து கொடுக்கப்படுற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தர்மச்சக்கரம் வந்து இடம்பெற்றிருக்கும். இது வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த சின்னக்கண்ணூர் அப்படிங்கிற ஊரில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சூளமும், இடதுபுறம் வந்து திரிசூலத்தோட இடதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியரோட ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிற செண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. செண்டு கோல் அதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, புரட்சனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மீனையும் செண்டு கூட வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தை சார்ந்த சிவன் கோயில் வந்து ஒன்று இருந்துக்கும் அப்படின்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு தான் நிலதானமாக வந்து நிலம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதனால இந்த பகுதி, இந்த சின்னக்கண்ணூர் பகுதி வந்து பாண்டியர் மன்னர் அவங்களோட ஆட்சிக்குள்ள வந்து இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சூளக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூளம் மீனும் செண்டு இருக்கிறதுனால இது வந்து பிற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த நிவர்த்தன தொடர்பான கொடைக்கல்ல இருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர் சொல்கிறாங்க. அதனால் அந்த பகுதியில் வந்து தொல்லை மேற்கொண்ட இன்னும் நிறைய ஆழங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆய்வாளர் சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. வேறு வரலாற்று விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.